அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஐ ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. என்னதான் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்டா இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டுக்காகவும் ஒரு சில சார்ஜஸ் அவங்க பிடிக்க தான் செய்றாங்க. அந்த சார்ஜஸோட சேர்த்து இந்த அக்கௌண்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். 2020ஆம் வருஷம் எஸ்பிஐ தரப்புல இருந்து எங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்க யூஸ் பண்ணும்போது அதோட மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் வழக்கமாக கலெக்ட் பண்ணக்கூடிய பெனால்ட்டியை இனிமேல் கலெக்ட் பண்ண மாட்டோம். அதனால நீங்கள் எங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. எஸ்பிஐ மாதிரியான ஒரு மிகப்பெரிய பப்ளிக் செக்டார் பேங்க்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறத ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா மக்கள் பார்த்தாலும் எஸ்பிஐ அப்படிங்கிற பேரை கேட்டாலே நம்மள பல பேருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம், எஸ்பிஐயா அவங்களோட சர்வீஸே நல்லா இருக்காதே அப்படிங்கிறது தான். இதனாலேயே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்றதுக்காக கூட எஸ்பிஐ பேங்கோட பிரான்ச்சை விசிட் பண்றதுக்கு பலருக்கும் தயக்கமா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் சரி பண்ற விதமா எப்ப எஸ்பிஐ அவங்களோட யோனோ ஆப் மூலமா வீடியோ கேவிசி மெத்தட்ல இந்த அக்கௌண்ட்டை ஆன்லைன் மூலமாவே பிரான்ச்சை விசிட் பண்ணாம ஓப்பன் பண்றதுக்கான ஃபியூச்சரை கொண்டு வந்தாங்களோ அப்பத்துல இருந்தே இந்த அக்கௌண்ட்டை நிறைய பேர் ஆர்வத்தோட ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலங்காலமா இவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணிட்டே வந்திருக்காங்க. இப்படி இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணி மற்ற பேங்க்ஸோட போட்டி போட்டு கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுக்காக தான் இந்த மினிமம் பேலன்ஸ் ரூலையே ரிமூவ் பண்ணியிருக்கிறதா நிறைய பேர் பேசிக்கிறாங்க. எஸ்பிஐ எதுக்காக வேணா இந்த முடிவை எடுத்திருக்கலாம். ஆனா நம்ம இவங்களை நம்பி இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றது சரியான முடிவா இருக்குமா அப்படிங்கறத இப்ப பாத்துடலாம். இந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் சொல்லி இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்றதுக்காக பிரான்ச்சை விசிட் பண்ண தேவையில்ல, எந்த விதமான பேப்பர் ஒர்க்கும் பண்ண தேவையில்ல. நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே இருந்து ஆன்லைன் மூலமா வீடியோ கேவிசி மெத்தட்ல இந்த அக்கௌண்ட்டை உங்களால ஓபன் பண்ணிக்க முடியும். அப்புறம் இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இருக்கிறதுனால நீங்க இந்த அக்கௌண்ட்ல எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அவசியமும் இல்லை. இருந்தாலும் நீங்க இந்த அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணும்போதே இது கூடவே கிளாசிக் ரூபே டைப் விர்ச்சுவல் அப்புறம் பிசிக்கல் டெபிட் கார்டை ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த அக்கௌண்டோட பாஸ்புக்கையும் உங்களால வாங்கிக்க முடியும். அதோட 10 லீவ்ஸ் இருக்கக்கூடிய செக் புக்கை ஃப்ரீயா எவ்ரி பினான்சியல் இயருக்கு ஒரு தடவை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு மேலேயும் செக் புக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க அமௌண்ட்டை பே பண்ணி அதை வாங்கிக்க முடியும். இந்த ஃபியூச்சர்ஸ்க்காகலாம் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதா இருந்துச்சுன்னா இந்த அக்கௌண்ட்ல என்னென்ன லிமிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறத டீட்டெயிலா இப்ப பார்க்கலாம். நீங்க இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்லாம் இவங்களோட நெட் பேங்கிங் அப்புறம் யோனோ ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணும்போது எந்த விதமான சார்ஜஸையும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுவே நீங்க இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் பிரான்ச்சை விசிட் பண்ணி பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு சார்ஜஸ் போட தான் செய்வாங்க. இந்த அக்கௌண்ட்டை உங்களால சேலரி அக்கௌண்ட்டாவும் கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி சேலரி அக்கௌண்ட்டா நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ நெஃப்ட்டுக்கும் ஆர்டிஜிஎஸ்க்கும் உங்களுக்கு சார்ஜஸ் போட மாட்டாங்க. ஐஎம்பிஎஸ்க்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து சார்ஜஸ் வாங்க தான் செய்றாங்க. இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய டெபிட் கார்ட்ஸோட டிரான்சாக்ஷன் லிமிட்டை பத்தி பார்த்தோம்னா இவங்க உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீ டெபிட் கார்டை யூஸ் பண்ணி உங்களால ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 40,000 ரூபாய் வரைக்கும் ஏடிஎம்ல அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்க முடியும். என்னதான் இந்த டெபிட் கார்டை உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்திருந்தாலும் இந்த டெபிட் கார்டுக்காகவும் நீங்க செகண்ட் இயர்ல இருந்து இதோட ஆனுவல் ஃபீயான 200 ரூபாயை பே பண்ணி ஆகணும். கோல்டு டெபிட் கார்டை வாங்குறதா இருந்துச்சுன்னா அந்த டெபிட் கார்டை நீங்க வாங்குறதுக்காகவே 100 ரூபாயை பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி வாங்கியிருக்கக்கூடிய அந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களால ஏடிஎம்ல வித்ரா பண்ணிக்க முடியும். இந்த கார்டோட ஆனுவல் ஃபீயா வருஷம் நீங்க 250 ரூபாயை பே பண்ற மாதிரி இருக்கும் செகண்ட் இயர்ல இருந்து. அதுவே பிளாட்டினம் டெபிட் கார்டை நீங்க வாங்குறதா இருந்துச்சுன்னா அந்த டெபிட் கார்டை வாங்குறதுக்காகவே நீங்க 300 ரூபாயை பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி வாங்கியிருக்கக்கூடிய அந்த கார்டை யூஸ் பண்ணி அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால ஏடிஎம்ல அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்கவும் முடியும். இந்த பிளாட்டினம் டெபிட் கார்டுக்கான ஆனுவல் ஃபீயா 325 ரூபாயை வருஷம் நீங்க பே பண்ணணும். செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வித்ராவல் லிமிட் தேவைப்படுமோ அதுக்கு ஏத்த மாதிரியான டெபிட் கார்டை ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணி வாங்கிறது பெஸ்ட். ஒருவேளை நீங்க அப்படி வாங்கியிருக்கக்கூடிய டெபிட் கார்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த கார்டை மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி அதை உங்களுக்கே திரும்ப கொடுக்கறதுக்காக நீங்க 300 ரூபாயை பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த அக்கௌண்டோட லிங்கா இருக்கக்கூடிய எந்த டெபிட் கார்டை நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி அதை எஸ்பிஐயோட ஏடிஎம்ல 10 தடவை தான் உங்களால ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். அதுவே அதர் பேங்க் ஏடிஎம் யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா அங்க உங்களால 5 தடவை தான் ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். இந்த ஃப்ரீ டிரான்சாக்ஷனுக்கான லிமிட்ல நீங்க பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் அப்புறம் நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்
எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இந்த ஃப்ரீ லிமிட்டை தாண்டதுக்கு அப்புறமா எஸ்பிஐ ஏடிஎம்ல நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு பினான்சியல் டிரான்சாக்ஷனுக்கும் 15 ரூபாயை சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுவே நான் பினான்சியல் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ பேங்க்ல உங்களால அன்லிமிட்டெட் ஃப்ரீ டிரான்சாக்ஷனா பண்ணிக்க முடியும். கார்ட்லெஸ் வித்ராவலுக்கும் இதே மாதிரியான அன்லிமிட்டெட் ஃப்ரீ டிரான்சாக்ஷனை கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம நீங்க பண்ணக்கூடிய கார்ட்லெஸ் வித்ராவல் அப்படிங்கிறது எந்த விதமான ஃப்ரீ லிமிட்லயும் இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதர் பேங்க் ஏடிஎம்ல இந்த ஃப்ரீ லிமிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு பினான்சியல் டிரான்சாக்ஷனுக்கும் 21 ரூபாயையும், நான் பினான்சியல் டிரான்சாக்ஷனுக்கு 10 ரூபாயையும் பர் டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க அமௌண்ட்டை வித்ரா பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட்ல போதுமான அளவுக்கு பேலன்ஸ் இல்லாம இருந்து அதனால டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா முன்னாலெல்லாம் 20 ரூபாயை சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சார்ஜஸையுமே ரிமூவ் பண்ணிட்டதுனால இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னால டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆச்சுன்னா அப்போவும் நீங்க எந்த விதமான அமௌண்ட்டையும் பே பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஷ் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் மெஷின் மூலமா உங்க டெபிட் கார்டை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டுக்கே நீங்க செல்ஃப் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அப்போ 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம உங்களால டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். உங்களோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணி இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு மெஷின் மூலமா கேஷை டெபாசிட் பண்ணும்போது சிங்கிள் டிரான்சாக்ஷன்லயே அதிகபட்சமா உங்களால 49,900 ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். நீங்க இந்த டிரான்சாக்ஷனை பிசினஸ் காசான 10 AM to 4 PM வரைக்கும் பண்ணும்போது ஃப்ரீயாவே உங்களால பண்ணிக்க முடியும். இந்த பிசினஸ் காசை தாண்டி நீங்க வேற ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு கேஷை டெபாசிட் பண்ணும்போது 40 ரூபாயை பெர் டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜஸை நீங்க வேற ஒருத்தரோட சேலரி அக்கௌண்ட்டுக்கோ இல்ல பென்ஷன் அக்கௌண்ட்டுக்கோ இந்த மாதிரியான ஒரு சில அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சார்ஜஸ் பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ்க்கான சார்ஜஸையுமே எஸ்பிஐ ரிமூவ் பண்ணிட்டதுனால நீங்க ரிசீவ் பண்ணக்கூடிய எஸ்எம்எஸ்க்காகவும் எந்த ஒரு அமௌண்ட்டையும் பே பண்ண தேவையில்ல. எஸ்பிஐ இந்த மாதிரியான ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்றதா இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்றதுக்கே நிறைய விதமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருப்பாங்களேன்னு சொல்லிட்டு தான் நானும் யோசிச்சேன். ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம 18 வயசு இருக்கக்கூடிய யாரு வேணா அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்லியிருக்காங்க, நீங்க ஆல்ரெடி எஸ்பிஐயோட கஸ்டமரா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்களால இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ரீசன்னால இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு வேணான்னு டிசைட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி 14 நாளைக்குள்ள அதை பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி 1 இயர் கழிச்சு அதை க்ளோஸ் பண்ணுங்க. இடப்பட்ட நாள்ல நீங்க இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதா இருந்துச்சுன்னா அக்கௌண்ட் க்ளோசர் சார்ஜஸா 500 ரூபாயை சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் இந்த அக்கௌண்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மெயினான விஷயங்கள் எல்லாமே. இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்பவே டைம் எடுத்துச்சு. ஏன்னா இவங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களை மாத்திக்கிட்டே வந்திருக்காங்க. அப்படி மாத்தி மாத்தி அப்டேட் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமா ஒரே பிடிஎஃபா எங்கேயுமே கிடைக்கல. நிறைய பிடிஎஃப் ரீட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லியிருக்கக்கூடிய என்னோட எஃபோர்ட்டை நீங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எஸ்பிஐயோட யூசர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபைனலா இந்த அக்கௌண்ட்டை பத்தின என்னோட ஒப்பீனியனையும் ஷேர் பண்றேன். ஒரு மிகப்பெரிய பப்ளிக் செக்டர் பேங்கா இருந்தும் அவங்க இந்த மாதிரியான ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்றதை நான் ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறேன். ஆனா போட்டின்னு வரும்போது மற்ற பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ் அளவுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணி ஆகணும். இங்க சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் அக்கௌண்டா இருக்கிறதுனால இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்காக இருக்கட்டும், அதை யூஸ் பண்றதுக்காக இருக்கட்டும், இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆப்பான யோனோ ஆப்போட யூஏஆ இருக்கட்டும், அதோட ஸ்பீடா இருக்கட்டும், இந்த ரெண்டுத்துலயுமே நிறைய விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படுது. அது எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஆன்லைன் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், ஆஃப்லைன் டிரான்சாக்ஷனுக்காக இருக்கட்டும், ரெண்டுக்குமே பெஸ்டான ஒரு அக்கௌண்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த அக்கௌண்ட்டை பத்தின உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. வர்த்தா.